السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து அல்லாஹ்வின் பெருமருளால் அல்லாஹ்வின் மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த அருமையான நிகழ்விலே மதிப்பிற்குரிய இரு ஷேக்மார்கள் நமக்கிடையிலே உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். அவர்களுடைய உரையை செவிமடுப்பதற்கு முன்பாக எப்படி இந்த ஒரு நிகழ்விலே நாம் ஆர்வமாக பங்கெடுத்திருக்கிறோமோ இதை போன்று இன்னும் இதைவிட ஆர்வமாக வரக்கூடிய காலங்களிலும் மார்க்கத்தின் செய்திகளை அறிந்து கொள்வதிலே மார்க்க கல்வியை கற்பதிலே நம்மளுடைய ஈடுபாடு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மளை நாமளே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் இந்த மாதத்தில் நான் ஒரு தர்பியா கிளாஸ் போயிட்டேன், இந்த மாதத்தில் நான் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போயிட்டேன் என்பது போன்று ஒரு தர்பியா வகுப்பு அல்லது ஒரு மார்க்க நிகழ்ச்சி என்னுடைய ஒரு மாதத்திற்கான கல்வி தேடலுக்கு ஒருபோதும் போதுமானதாக இருக்காது என்பதை நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், உணர வேண்டும். ஒரு மாதத்தில் ஒரு தர்பியா நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டதும் அல்லது ஒரு மாதத்தில் ஒரு மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதும் எனக்கு போதுமானதாக இருக்குது என்று நாம் நினைப்போம் என்றால் உண்மையிலேயே கல்வியை குறித்து உண்டான விழிப்புணர்வு நம்ம இடத்துல வரல. மார்க்க கல்வியை தேடக்கூடிய அந்த விஷயத்தில் உண்மையிலேயே நாம் இன்னும் எந்த விதமான முயற்சியும் எடுக்கலை என்பதை என்ன செய்யணும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக சலஃபுகள், நம்முடைய முன்னோர்கள் எப்படி நீங்கள் எல்லாம் கல்வியை கற்றுக்கொண்டீர்கள், கல்வியை பெற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்கிற சமயத்திலே அவள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? பில் மிஸ்பாஹ் இல சபாஹ். பில் மிஸ்பாஹ் இல சபாஹ். மிஸ்பாஹ்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். மிஸ்பாஹ்னா என்னது? விளக்கு. விளக்கு தான் மிஸ்பாஹ் என்று சொல்லுவார்கள். அதே போன்று சபாஹ் என்றாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சபாஹ்னா காலை, அதாவது சலாத்து சுபுஹ் சொல்கிறோமா, அதிகாலை தொழுகை. அப்போ விளக்கை கொண்டு அதிகாலை வரை நாங்கள் கண்விழித்து படித்ததின் விளைவாக நாங்கள் மார்க்க கல்வியை பெற்றுக்கொண்டோம் என்பதுதான் நம்முடைய முன்னோர்களினுடைய பதிலாக இருந்திருக்கிறது. நாம் எல்லாம் யோசிக்கலாம், பேசாமல் பகலில் படிச்சுட்டு போக வேண்டியது தானே, பகலில் வெளிச்சத்தில் படிச்சுட்டு போக வேண்டியது தானே, அது ஏன் விளக்கை ஏற்றி நைட்டில் படித்தாங்க, இரவில் படித்தாங்க அப்படின்னா, பகலில் நம்மளை போன்று தான் அவர்களும் உழைப்பாளிகள், பகலிலே நம்மளை போன்றும் அவர்களும் வியாபாரிகள், தொழில் செய்தால்தான் அவங்களுக்கும் வருமானம். சஹாபாக்கள் என்பதற்காக அவர்களுக்கெல்லாம் அப்படியே வானத்திலிருந்து அப்படியே கொட்டி விடவில்லை. நம்மளை காட்டிலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் தான் இருந்தார்கள். என்ற போது நான் வியாபாரி, நான் தினக்கூலி, நான் பிளாட்ஃபார்மில் கடை வச்சிருக்கிறேன், நான் ஆஃபீஸுக்கு போகிறேன், எனக்கு கடை இருக்குது என்ற இந்த காரணங்களை எல்லாம் சொல்லி நாம் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதில் இருந்து ஒருபோதும் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. மார்க்க கல்வியை கற்பது என்பது யாருக்காக? மூணாவது ஒரு மனிதருக்காகவா? நமக்காக. நாளை மறுமை நாளிலே நான் படித்தரங்களில் முன்னேற வேண்டும் என்றால், சொர்க்கத்திலே சிறந்த அந்தஸ்துகளை நாம் பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வின் தூதரோடும் நான் நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால் அதற்குண்டான வழி இந்த மார்க்க கல்விதான். மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு தரீகன் இலல் ஜன்னா. எவர் ஒரு மார்க்க கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்வாரோ அதன் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தின் பாதை அவருக்கு லேசாக்குகிறான். இதுதான் சொர்க்கத்திற்கான பாதை, இதுதான் சொர்க்கத்திற்கான பாதை. அப்போ இந்த பாதையில் நம்மளை ஈடுபடுத்தாமல், இந்த பாதையில் நாம் பயணிக்காமல் சொர்க்கத்தை நம்மளால் எப்படி அடைய முடியும்? அதனால் அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையை கொண்டு நம்மளுடைய மஹல்லாவாசிகள், நம்முடைய பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் மார்க்க கல்வியுடைய விஷயத்தில் மாஷா அல்லாஹ் மிகுந்த ஆர்வத்தோடு தான் இருக்கிறீர்கள். ஏன்னா காலையில் தர்பியா வகுப்பு 40க்கும் மேற்பட்டவர்கள் கலந்திருந்தீர்கள், மாலையிலே பொது நிகழ்ச்சி, இப்போது மாஷா அல்லாஹ் பெருந்தலாக இருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க. இது போன்று நம்முடைய ஆர்வம் இன்னும் தொடர வேண்டும். ஒருபோதும் என்ன செய்து விடக்கூடாது, சுணங்கி விடக்கூடாது. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி என்னுடைய தலைமை உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை சொன்னார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னி அக்ஷாக்கும் அத்காக்கும் அப்படின்னாங்க.
இன்னி அஹ்ஷாக்கும் வ அத்துகாக்கும், நான் தான் உங்களில் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன், நானே உங்களில் அல்லாஹ்வுடைய இறையச்சம் அதிகமாக உடையவனாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்படிதானே? ஏன்னா சில பேர் எல்லாம் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட சமயத்திலே, திருமணமே செய்யாமல் இபாதத்தில் ஈடுபட வேண்டும் என்று ஆசைப்பட்ட சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? இன்னி அஹ்ஷாக்கும் வ அத்துகாக்கும், நானே உங்களில் அதிகம் இறையச்சம் உடையவனாக இருக்கிறேன், நானே உங்களில் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுபவனாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இது பெருமையின் வெளிப்பாடு அல்ல, இது பெருமையின் வெளிப்பாடு இல்லை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை குறித்துண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த உம்மத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நபியின் திருநாவினா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்படி ஏவினான். எந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிலேயே அதிகம் அல்லாஹ்வின் இறைச்சத்தோடு உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால் அதற்குண்டான காரணம் என்னன்னா, இந்த மக்களிலேயே இந்த சமுதாயத்திலேயே அதிகம் மார்க்க ஞானம் யாருக்கு தான் இருந்துச்சு? ரசூலுல்லாஹ் தானே இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு தான் இந்த உம்மத்திலேயே அதிகமான மார்க்க ஞானம். அல்லாஹ்விடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வந்த இந்த மார்க்கம் அவர்கள் மூலமாக சஹாபாக்களுக்கு சஹாபாக்களை தொடர்ந்து மறுமை நாள் வரையிலும் இருக்கக்கூடிய இந்த உம்மத்துக்கு என்ன செய்யுது? இந்த மார்க்க கல்வி வந்து கொண்டிருக்கிறது. அவ் மன்பஉல் உலூம், அந்த கல்வியின் பிறப்பிடமாக மார்க்க கல்வியினுடைய ஊற்றாக யார் தான் இருந்திருக்கா அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கா. மார்க்க கல்வி அவரிடத்தில் இருந்ததின் விளைவால், மார்க்க ஞானம் அவரிடத்தில் இருந்ததின் விளைவால் அவங்க சொன்னது என்ன? உங்களில் நானே அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன், உங்களில் நானே அல்லாஹ்வின் இறையச்சம் அதிகமாக இருக்கக்கூடாது இருக்கிறேன் என்று பண்ணாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பித்தார்கள். அவங்க மார்க்க கல்வி யாரிடத்தில் இருக்குமோ அவரிடத்தில் இறையச்சம் அதிகமாக இருக்கும். யாரிடத்தில் மார்க்க கல்வி இருக்குமோ அவரிடத்தில் இறையச்சம் அதிகமாக இருக்கும். என்ன செய்யணும்? நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு இரவு பொழுது உமர் இல்லாவிடத்தில் வராங்க. இஷாவுக்கெல்லாம் பிறகு ஒரு இரவு பொழுதிலே உமர் இல்லாவுக்கிட்ட என்ன செய்யறாங்க? அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உமர்லா கேட்குறாங்க, எதற்காக வந்திருக்கிறீங்க, எதற்காக வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காண்பிக்கிறாங்க, ஜிஅது அத்தஹத்தஸ இலை, உங்களோடு பேசலாம் என்று நான் வந்திருக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே உமர் இல்ல, இந்த நேரத்திலேயா? ஏன்னா இஷாவுக்கு பிறகு பேசுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புவது கிடையாது, அதை வெறுத்து இருக்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் பேசுவதற்காக வந்திருக்கிறீங்களே அப்படின்னும் பொழுது அபூ மூஸா சொல்கிறார், இன்னஹு ஃபிக்ஹும், மார்க்கத்தினுடைய ஒரு ஃபிக்ஹ் சம்பந்தமான விஷயமாக பேசணும், மார்க்கத்தினுடைய ஒரு சட்டம் சம்பந்தமான விஷயம் குறித்து பேசணும். அப்படியா, வாங்க அமருங்க. அவர் வெட்டி பேச்சுக்கு வீண் பேச்சுக்கு இடம் இல்லை. இஷாவுக்கு பிறகு வெட்டி பேச்சுக்கோ வீண் பேச்சுக்கோ தேவையற்ற அவசியமற்ற பேச்சுக்கு இடம் இல்லை. மார்க்க விஷயம் என்றால் என்ன செய்யலாம்? பேசலாம். அப்போ அந்த அடிப்படையில் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் என்ன செய்கிறாங்க? அமர்ந்து கொண்டு ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு மசாலா, ஒரு சட்டத்தை குறித்து என்ன செய்யறாங்க? ஃபிக்ஹ் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நெடி நேரம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது என்றால், யா அமீரல் முஃமினீன், மூமின்களின் அமீரே, ஹலீஃபாவே, அதாவது தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது. அவங்க தஹஜ்ஜுத் தொழுகை தொடர்ந்து தொழக்கூடியவராக இருக்கக்கூடிய காரணத்தினால் தொழுகைக்கூடிய நேரம் வந்து விட்டது. அப்போ சொல்றாங்க, உமர் அவர்களே, கலீஃபா அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, தொழுகைக்குண்டான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னும் பொழுது அப்போ உமர்லா சொல்றாங்க, இன்னா ஃபி ஸலாத், நாம் ஆல்ரெடி தொழுகையில தான் இருக்கிறோம், நாங்கள் ஆல்ரெடி தொழுகையில தான் இருக்கிறோம் என்று என்ன பண்ணாங்க? உமர்லா சொன்னாங்க. அப்போ மார்க்க கல்வி குறித்து பேசுவது, மார்க்க கல்வியை கலந்துரையாடுவது என்பது எப்படிப்பட்டது? நஃபீலான வணக்கத்தை போன்றது, நஃபீலான தொழுகையை போன்றது. அதாவது உமர்லா சொல்றாங்க, ஆல்ரெடி நாங்கள் என்ன செய்யறோம்? தொழுகையில தான் இருக்கிறோம் என்று என்ன செய்யறாங்க? உமர்லா சொல்லி காண்பிக்கிறாங்க. ஆக இப்படியாக மார்க்க கல்வி என்றால் நேரம் போவதே அவனுக்கு தெரியாது, மார்க்க கல்வியை குறித்து பேசுவது என்றால் அலுப்பு என்பதே அவளுக்கு தட்டாது. ஆனால் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கும்னு யோசித்து பார்க்க வேண்டும். அதாவது கட்டி போட்டு பேசினாதான் இன்று அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை மட்டும் இருக்குது. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி பேசினா கூட நமக்கு வந்து நினைஞ்சிருது, பேச்சு வந்துடுது, வெளியே போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, ஃபோன் எடுத்து நோண்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். சரிங்களா? மார்க்க கல்வி என்றால் இதையெல்லாம் தாண்டி ஈடுபாடு, நல்ல கட்டி போட்டு பேசக்கூடிய அளவிற்கு அவர் பேசணும். இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசுறாங்க, குர்ஆனை பற்றி பேசுறாங்க, ஹதீஸை பற்றி பேசுகிறாங்க என்கிற அந்த பேச்சுக்கே, அந்த மஜ்லிஸுக்கே, அந்த அவைக்கே உண்டான ஒரு மரியாதை என்பது இருக்கிறது, ஒரு கண்ணியம் என்பது இருக்கிறது. அதை பேணி நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் அந்த அடிப்படையில் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் எப்படி ஒரு ஆர்வத்தோடு இந்த வகுப்பில் நாம் பங்கெடுத்திருக்கிறோமோ இதைவிட பேரார்வத்தோடு நம்மளுடைய மரணம் வரை மார்க்கம் சம்பந்தப்பட்ட கல்வி வகுப்புகளிலே, பயான் நிகழ்வுகளிலே தொடர்ந்து பங்கெடுத்து மார்க்க கல்வியை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும். அது வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது தலைமை உரையை நான் நிறைவு செய்கிறேன்.